சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த காதல் தம்பதிகள் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர். இருவரும் கடந்த 22ஆம் தேதி வீட்டில் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் வழியாக சிலர் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை தங்களின் நண்பர்கள் குழுவிற்கும் அனுப்பியுள்ளனர். நேற்று முன்தினம் சம்பந்தப்பட்ட பெண் பணியாற்றும் இடத்திற்கு சென்ற ஒரு நபர் தான் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிவதாகவும் உங்கள் மீது தொடர்ந்து புகார் வருவதால் விசாரணைக்கு வர வேண்டும், தன்னிடம் மிக முக்கியமான வீடியோ ஒன்று உள்ளதாகவும் அவரை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை நிறுத்திய அந்த நபர் தனது செல்போனில் உள்ள வீடியோவை காண்பித்துள்ளார். இதில் இருப்பது நீங்கள்தானே என கேட்டுள்ளார். வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் இதனை எப்படி எடுத்தீர்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு அவர் இந்த வீடியோவை வெளியே யாருக்கும் அனுப்பாமல் இருக்க வேண்டுமென்றால் 3 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியவுடன் அணிந்திருந்த தங்கச் செயின், தோடு ஆகியவற்றை தருமாறு கூறியுள்ளார். அது கவரிங் என அந்த பெண் கூறியவுடன் நாளை 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு கணவரிடம் எதுவும் சொல்லாமல் எங்களுடன் தனிமையில் இருக்க வர வேண்டும், இல்லை என்றால் வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். செல்போனில் தொடர்பு கொண்டு அழைத்தவுடன் வர வேண்டும் என்று அந்த நபர் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெண் தன்னிடம் செல்போன் இல்லை என்று கெஞ்சியுள்ளார். உடனே உனது கணவரின் செல்போனுக்கு நான் அழைக்கிறேன், நீ அந்த செல்போனை உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிற்கு புறப்பட்ட அந்த பெண் தன் கணவரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கணவரும் அந்த பெண்ணும் சேர்ந்து காரைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஏஎஸ்பி மற்றும் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் தனிமையில் இருந்த தம்பதியை வீடியோ எடுத்ததாக காரைக்குடி வைத்தியலிங்கம் பகுதியை சேர்ந்த கோகுல் சந்தோஷ், பெரியார் நகரை சேர்ந்த 17 வயது சிறுவன் அந்த வீடியோவை நண்பர்களின் சமூக வலைதள குழுவுக்கு அனுப்பிய முத்துப்பாண்டி மற்றும் ஹரிஹர சுதன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதில் ஹரிஹர சுதன் சித்தா டாக்டராக உள்ளார். இவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை காரில் அழைத்து சென்று பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தெரிகிறது. 4 பேரின் செல்போன்களை பறிமுதல் செய்துள்ள போலீசார் அவர்கள் யார் யாருக்கு வீடியோவை அனுப்பி உள்ளனர் என்று ஆய்வு செய்ய சைபர் கிரைம் பிரிவுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் விசாரணையில் அந்த நண்பர்கள் 4 பேரும் இரவில் மொட்டை மாடியில் மது அருந்திக் கொண்டிருக்கும் போது அந்த தெருவில் ஒரே ஒரு வீட்டில் ஜன்னல் வழியாக வெளிச்சம் இருந்தது தெரிந்ததாகவும், அப்போது அந்த பெண் டவலை கட்டிக்கொண்டு சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண்ணை அவர்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வந்திருப்பதை அந்த பெண் உணர்ந்துள்ளார். இதையடுத்து அவர் ஜன்னலை சாத்திக் கொண்டு படுக்கை அறைக்கு சென்றுள்ளார். பின்னர் படுக்கை அறையில் உள்ள ஜன்னல் திறந்திருந்ததால் அந்த ஜன்னல் வழியாக வீடியோவை எடுத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.